4 வழி சாலை பணிகள் அதிகாரிகள் அலட்சியத்தால் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மார்த்தாண்டம் நெல்வேலி மகாதேவர் கோயில் சுற்றுச்சுவர் மற்றும் கணபதி கோயில் பாதிக்கும் அபாயம். போராட்டம் நடத்திய பக்தர்கள் மற்றும் பாஜகவினர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் நெல்வேலி மகாதேவர் கோயில் அருகே தமிழகம் கேரளாவை இணைக்கும் 4 வழி சாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்து அறநிலையத்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அலட்சியத்தால் தற்போது இந்த கோயில் சுற்றுச்சுவர் இடிக்கப்பட வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த பணிகள் துவங்கிய போதே பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் போராட்டம் நடத்தி கோயிலுக்கு பாதிப்பு இல்லாத நிலையில் பணிகள் செய்ய வரைபடம் தயார் செய்யப்பட்டது. ஆனால் கோயிலின் கன்னிமூலை இடிக்கப்படும் வகையில் பணிகள் நடப்பதை கண்டித்து இன்று இந்து அமைப்புகள் மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் RD சுரேஷ், ராதாகிருஷ்ணன் உட்பட பாஜகவினர் அந்த பகுதியில் குவிந்தனர். இதைத் தொடர்ந்து பணிகள் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கோயிலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத அளவில் பணிகள் மேற்கொள்வோம் என்று அதிகாரிகள் உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர். இன்று இந்த இடத்தில் என்னவென்றால் நெல்வேலி மகாதேவர் ஆலயம் கன்னியாகுமரி திருவனந்தபுரம் சாலையில் 4 வழி சாலையில் இந்த நெல்வேலி மகாதேவர் ஆலயம் அமைந்திருக்கின்றது. இந்த நெல்வேலி மகாதேவர் ஆலயத்தின் மூலை பகுதி, அதாவது கன்னி மூலை பகுதி இந்த 4 வழி சாலைக்காக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது. இது 22 ஆண்டு காலமாக நாங்களும் பல போராட்டங்களை நடத்தி வருகிறோம். பல மாற்றங்களை செய்தும் இன்றும் அது போகக்கூடிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் பக்தர்கள் மிகவும் வேதனையிலே இருந்த அந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் கோரிக்கை வைத்து அவரிடம் அதிகாரிகள் பேசி இந்த இடத்துக்கு இன்று அதிகாரிகள் வருகை தந்து இந்த இடத்தை பார்வையிட்டு அறநிலைத்துறை அதிகாரிகளும் 4 வழி சாலை அதிகாரிகளும் இங்கே வருகை தந்திருந்தார்கள். அவர்கள் இருவருமாக சேர்ந்து கோயில் நிர்வாகத்திடம் பேசி இந்த இடத்தை எப்படி இந்த கன்னிமூலையை பாதுகாக்க முடியும் என்ற அந்த பிளான் போடப்பட்டது. அதன் அடிப்படையிலே மக்கள் கோரிக்கையை ஏற்று இதன் அடிப்படையில் நாங்கள் இந்த இடத்தை உங்களுக்கு பாதுகாத்து தருகிறோம் என்ற உறுதியை தந்து கொண்டு இப்போது சென்றிருக்கின்றார்கள். அப்படி நடைபெற்றால் எங்கள் பக்தர்கள் அனைவருக்கும் எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும். இறைவன் அதற்கு அருள் புரிவார் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறோம்.